ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் மார்க்கெட் தான் பார்க்க போறோம். 13ஆம் தேதி என்ன நடந்தது, மார்க்கெட்டு இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மார்க்கெட்டு ஆஸ் யூஷுவல் வாரனால 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி 23,400ல் ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கடுத்தது செல்லர் திருப்பியும் வந்துட்டாங்க. செல்லர் வந்து திருப்பியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணாங்க. டவுன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் இருந்தது. கன்சாலிடேஷன் பீரியட் ஆகி அப் ட்ரெண்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து லாஸ் மேக் பண்ணாங்க. ஆனால் அந்த என்ட்ரி வந்து தப்பான என்ட்ரி, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அது என்ன அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு. அது என்ன என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாங்க. கன்சிடர் பண்ணி வித்தவுட் கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்காமல் அவங்க என்ட்ரி எடுத்து லாஸ் மேக் பண்ணாங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட்டுக்காக திருப்பியும் வந்து மேலே 23,400 வரைக்கும் வந்து இங்கே வந்து இன்சைட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி பெரிய ஃபால் வந்து ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப் ஒன்று மேஜராக ஒன்று இருக்குது. ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு மார்க்கெட். அந்த கேப்பை வந்து இன்னும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதுதான் இப்போது ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது. மேபி 1 or 2 டேஸில் வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து அது வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11க்கும் 15க்கும் ஆல்மோஸ்ட் வந்து 400 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகி அன்றைக்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபில் பண்ணி திருப்பி அப் ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற கேப்பை வந்து அப்கமிங் டேஸில் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் 200 பாயிண்ட் ஃபில் பண்ணணும். இந்த ஒரு கேப் தான் இருக்கான்னு கேட்டிங்களா, இல்லை, அது கீழே இன்னொரு கேப்பும் இருக்குது. இதோட கேப்போட வேல்யூ பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் வந்து 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 1 or 2 வீக்ஸில் இந்த கேப்பை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து நிஃப்டி வந்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மண்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் ப்ரெஷர்னால திருப்பியும் வந்து கேப் டவுன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நியூட்ரலாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, திருப்பியும் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 23,200ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வர்றதுக்கு 23,500 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 22,900. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேப் அப் ஆகுது மேலே அப்படின்னா 23,300 ஆல்மோஸ்ட் 283க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. 23,400க்கு போயிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி இல்லை இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 23,000 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகி 22,000 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் போகுது மேலே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து பர்மனெண்ட்டாக வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுக்க முடியாது. அது கண்டிப்பாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து நிஃப்டி வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே 22,465 வரைக்கும் வந்து ரீச் ஆகி அதுக்கடுத்தது கொஞ்சம் கன்சலாடேஷன் பீரியடில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்னா அந்த லைன்ஸ்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி மார்க்கெட்டுக்கு. தேங்க்யூ.